இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வசனம் என்கிற சத்துணவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாய் நம்புகிறேன். ஏன்னா இந்த வேலை இந்த அடிமையினுடைய வேலை அல்ல, கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் உறுதிப்படுத்தினபடி அவர் கொடுத்த வேலை. அதனால் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களை வந்து சேரும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் தானியேலை போல 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் உங்களை கண்ணைமை காப்பது போல காத்து வழி நடத்துவார். விசுவாசத்தோடு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இந்த பாடலை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே. கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார்.
நாளும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்தேருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை உங்களை சுற்றிலும் சூழ மூடி பாதுகாக்கும். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாய் நம்புகிறேன். இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாம். சேனைகளின் கர்த்தர், எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பயங்கரமான பராக்கிரமசாலியை, யுத்த சம்பனரே, இப்பொழுதும் கூட வார்த்தைகள் உம்முடையது, வல்லமை உம்முடையது, கிருபை உம்முடையது ராஜா. அதை அறிந்து உடந்த உம்முடைய அன்பு மகள் அப்ரோஜனமான அடிமை உம்மை நோக்கி ஒரு சின்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். உடைய அன்பு பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படியாய் உடைய அன்பு மகளுக்கு வார்த்தைகளை நீர் தந்து அது மகளோடு வாயோடு வாயாயிருந்த நீங்க பேசி ஆடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயங்களை செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, என்னால் ஒன்று கூடாது ராஜா, ஆனால் மற்றால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் தகப்பன். இப்பொழுதே அற்புதமாய் உடைய அடிமையை சட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உம்முடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியான காரியங்கள் வாய்க்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை என்றும் கூட நம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 17:8-9. கண்மணி போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதம் 17:8-9. எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கண்மணி போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்கள் வருகிற நேரங்களில் எல்லாம் நாம் என்ன செய்வோம்? நம்மை சுற்றி எதிரிகள் எழும்புகிற நேரங்களில் எல்லாம் நாம் என்ன செய்வோம்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? உடனே மனுஷர்களை பார்த்து கூப்பிடுவீர்கள், உங்களுக்கு பிரியமானவர்களை பார்த்து கூப்பிடுவீர்கள், யுவா எனக்கு உதவி செய் என்று சொல்லி, அல்லது புலம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். யார் எங்களுக்கு உதவி செய்வா? எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? சூழ்நிலைகள் இப்படி ஆகிவிட்டதே, இந்த பொல்லாதவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியே இல்லையே என்று சொல்லி மனுஷர்களுடைய உதவியை நாடுவீர்கள். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி அதை உணர்ந்து இங்கே தாவீது ராஜா அவனை சுற்றி சூழ எதிரிகளின் கூட்டம் எழும்பி நிற்கிற வேளையிலே எப்படிப்பட்ட எதிரிகள் என்று சொல்லி 69வது சங்கீதம் 4வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 69 4வது வசனம். அங்கே தாவீது ராஜா சொல்கிறான்,
நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்று. தாவீது ராஜா 69வது சங்கீதம் 4வது வசனத்திலே புலம்புகிறான். நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, காரணமில்லாமல் அவனை பகைக்கிறவர்கள் அவன் தலைமுடியை காட்டிலும், நினைத்து பாருங்க, தலைமுடியை எண்ணவே முடியாது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இங்கே அவனுடைய தலைமுடியை காட்டிலும் அதிகமான ஜனங்கள் அவனை காரணமில்லாமல் பகைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு காரணம் இல்லாமல் அவனுக்கு ரோதமாய் எழும்பி நின்று அவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகள் கூட்டம் பலத்ததாயிருக்கிறது என்று. ஒரு நல்ல கனமுள்ள ஒரு ராஜாவுக்கு எப்பொழுதும் எதிரிகள் உண்டு. அந்த எதிரிகள் மேல் போர் செய்து அவர்களை வீழ்த்தி அவன் ஜெயம் கொள்ளுகிறதுனால அவன் வெற்றி முழக்கமிடுகிற நேரங்களில் எல்லாம் நிச்சயமாய் அவனுடைய விரோதிகள் அவனை சங்கரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இங்கே தாவீது ராஜாவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவன் கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால பேர் புகழோடு ஒரு நல்ல ராஜாவாய் வாழ்ந்தவன். அவனுக்கு அநேக எதிரிகள் உண்டு. அதனால்தான் அவன் என்ன செய்கிறான், மனிதர்களைப் போல இல்லாமல் எவ்வளவோ சேனைகள் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் கூட, அவனுக்கு உதவி செய்வார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கூட, பலத்த இராணுவ வீரர்கள் அவனுக்கு உதவியாயிருந்தாலும் கூட, அவன் அவர்களை எல்லாம் நம்பாமல் கர்த்தரிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகளிடம் இருந்து அவனை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கண்களின் கருவிழியை யாராவது அல்லது நீங்களே ஒரு விரலை வைத்து அல்லது வேறு ஏதாவதை வைத்து தொட நினைத்தால் என்ன நடக்கும்? உங்களுடைய கண் இமைகள் டக்கென்று மூடிக்கொள்ளும். எதற்காக? கண்ணின் கருவிழிகளுக்கு, கண்மணிக்கு ஏதோ தீங்கு வரப்போகிறது. அதனால் அந்த கருவிழிகளை பாதுகாப்பதற்காக ஆட்டோமேட்டிக்காய் இமைகள் மூடிக்கொள்ளும். ஏன்னா உங்கள் கண் பார்வைக்கு மிகவும் முக்கியமானது அந்த கருவிழிகள். அதை போலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சூழல்களில் எல்லாம் கண்ணை இமை காப்பது போல உங்களை காத்துக்கொள்வார். இதைவிட மேலான பாதுகாப்பு எந்த மனிதனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு செகண்ட்ல ஓடோடி வந்து உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்கள் ஜீவன் தப்பும்படியாய் உங்களை பாதுகாக்கிற ஒரே தெய்வம், ஜீவனுள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கண்ணைமை காப்பது போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எப்போ உங்களை பாதுகாப்பார்? நீங்கள் மனிதர்களை நம்பாமல் கர்த்தரையே சார்ந்து அவர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை எப்போ வைக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். இதை குறித்துதான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை தாவீது ராஜா அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் ஆபத்து வருகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரிடம் முறையிட்டு கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு காத்திருப்பான். அதனால்தான் அவன் கர்த்தரிடம் சொல்கிறான், என் எதிரிகள் என்னை சுற்றி வளைந்து கொண்டார்கள், அவர்களிடம் இருந்து கண்மணி போல என்னை காத்திருளும் என்று. அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனை பாதுகாப்பார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு விசை தாவீது ராஜா மாகோன் வனாந்தரத்திலே தங்கியிருந்தான். அவன் சவுலுக்கு பயந்து வனாந்தரத்திலே தங்கியிருந்தான். சவுல் அவனை கொல்லும்படி தேடிக் கொண்டிருந்ததுனால அவனுடைய பார்வைக்கு மறைவாய் தங்கும்படி அந்த வனாந்தரத்திலே அவன் தங்கியிருந்தான். சவுல் என்ன செய்கிறான்? தாவீது ராஜா இருக்கும் இடத்தை அறிந்து அவனை கொல்ல அவன் வகை தேடுகிறான்.
தாவீது இருக்கும் இடத்தை அவன் அறிந்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலே இதை குறித்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இங்கே சவுல் அவனுடைய இராணுவ வீரர்களோட சேர்ந்து தாவீதை தேடி வருகிறான். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலே சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது எவ்வளவு பெரிய வீரனாய் இருந்தாலும் கூட சவுலுக்கு அவன் தப்பி போகாதபடி சவுல் அவனை சுற்றிலும் அவனுடைய இராணுவ வீரர்களோடு சேர்ந்து அவனை பிடிக்கும்படியாய் அந்த மலையை சுற்றி வளைந்து கொண்டார்கள். தாவீது தப்பித்து போகும்படியான ஒரு வழியே இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்திலே தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணி இருப்பான். அதனால் அவன் தன் முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் தாவீதை கொல்ல சவுலை விடவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய கிருபையினால இரக்கத்தினால ஒரு ஆள் சவுலிடம் வந்து சொல்கிறான், சீக்கிரம் மாறும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று. அதனால் சவுல் என்ன செய்கிறான்? வேறு வழி இல்லாமல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு பெலிஸ்தரை எதிர்த்து நிற்க உடனே புறப்பட்டு போகிறான். அதனால் தான் தாவீது தப்பி பிழைத்துக் கொள்கிறான். இது கர்த்தருடைய கிருபை. தாவீதை பாதுகாப்பதற்காக கர்த்தரால் வந்த யுத்தம் இது. அப்படி யுத்தம் வராவிட்டால் தாவீதை சவுலும் அவன் இராணுவ வீரர்களும் சேர்ந்து கொன்றிருப்பார்கள். அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறதுனால கர்த்தர் அவனை கண்ணைமை காப்பது போல காத்து கொண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட ஒருவேளை உங்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கலாம். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கலாம். பயப்படாதீர்கள், அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து அவர் மேல் உங்கள் முழு விசுவாசத்தையும் வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களை சுற்றி எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சகரியா 2வது அதிகாரம் 8-9வது வசனத்திலே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் என்று சொல்லி, கண்மான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் யார் உங்களை அடிக்க நினைத்தாலும் கூட உங்களை தொட்ட உடனே உங்களை தொட்டது யார் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால் தான் அவர் சொல்கிறார், என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யார் தொட்டாலும் உங்களை அழிக்க யார் நினைத்தாலும் அவன் என்னுடைய கண்மணியை அழிக்க நினைக்கிறவன். அதனால் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை கண்ணைமை காப்பது போல காத்து வழி நடத்துவார். நீங்கள் தைரியமாய் பாடலாம். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரம். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. பலனும் அவரே துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரம். கொந்தளிக்கும் மலை புரண்டு வந்தாலும், கோர புயல் என் மேல் வீசினாலும், காற்றையும் கடலையும் அமர்த்தி இயேசு கரத்தின் நிழலில் மூடிடுவார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே, பலன்
பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். சோதனை சோர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும், வேதனை பாருங்கள் நெருங்கி வந்தாலும், உலகை ஜெயித்த இயேசுவை பார்ப்பேன், சோர்வுகள் பாருங்கள் பறந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். எனக்கன்பான தேவ ஜனமே, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று. பார்த்தீர்களா, நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களை அழிக்க நினைக்கிறவன் உங்களை தொட்டார், அது கர்த்தருடைய கண்மணியை தொடுவதற்கு ஒப்பாகுமாம். உடனே கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய சேனையே அனுப்புவார். அப்பா, நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? எலிசா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அப்படித்தானே உதவி செய்தார். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தன் சேனை வீரர்களிடம் ஆலோசனை பண்ணுகிறான். அதையெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கிருபையினாலே அறிந்து இஸ்ரவேலின் ராஜாவை, சீரியா ராஜா எந்தெந்த இடத்திலே யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தை எல்லாம் அவன் அந்த ராஜாவை கூப்பிட்டு எச்சரிக்கிறான், அங்கே போகாதே என்று சொல்லி. உடனே இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்கிறான்? அந்த தீர்க்கதரிசியின் ஆலோசனைகளுக்கு செவிசாய்த்து அங்கேயெல்லாம் போகாமல் தன்னை காத்துக் கொள்கிறான். உடனே இதை அறிந்த சீரியாவின் ராஜா மிகுந்த கோபம் கொண்டு எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க தனி ஒரு மனிதனை பிடிக்க குதிரை வீரர்களையும் ரத வீரர்களையும் பெரிய இராணுவத்தையும் அனுப்புகிறான். எவ்வளவு பயம் பார்த்தீர்களா? ஏன்னா அந்த எளிமையான எலிசா தீர்க்கதரிசியுடன் இருப்பது யார் என்று அவனுக்கு தெரியும். அவனை பாதுகாப்பது பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர். அது சீரியாவின் ராஜாவுக்கு தெரியும். அதனால்தான் ஒரே ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க குதிரை வீரர்களும் ரத வீரர்களும் இராணுவ வீரர்களும் அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எலிசாவின் வேலைக்காரன் பார்க்கிறான். அவன் அதிகாலையிலே வெளியே எழுந்து வந்து பார்க்கிற வேளையிலே பட்டணத்தை சுற்றிலும் ஒரே இராணுவ வீரர்களின் கூட்டம். அவன் பயந்து போய் ஓடி வந்து எலிசாவிடம் சொல்கிறான். 2 ராஜாக்கள் 6, 15, 16, 17 வசனங்கள். வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்ப பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசா அவருடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே,
இங்க வேலைக்காரன் எலிசாவை பார்த்து சொல்கிறான், ஐயோ, இவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கிறார்களே, நாம் எப்படி தப்பித்து செல்வோம் என்று. உடனே எலிசா தீர்க்கதரிசி அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. உடனே எலிசா என்ன செய்கிறான், அது வேலைக்காரன் கண்களுக்கு தெரியவில்லை. அந்த பட்டணத்தை, அந்த மலையை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை சூழ்ந்திருக்கிறதை எலிசா தீர்க்கதரிசி அறிந்திருக்கிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் கண்களுக்கு அது தெரியவில்லை. அதனாலே எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறக்கிறார். அவன் பார்க்கிறான், எலிசாவை சுற்றிலும், ஒரே ஒரு தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை காண்கிறான். அது மாத்திரமல்ல, எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின வேளையிலே அந்த இராணுவ வீரர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். அவர்கள் எலிசாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனை விட்டு வேறு வழியாய் சமாரியாவுக்கு போகும்படி கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஒரு தீர்க்கதரிசிக்கே இவ்வளவு பெரிய இராணுவ பலம் என்றால், இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கர்த்தரால் கொடுக்க முடியும் என்றால், அந்த தீர்க்கதரிசியை சுற்றி ஒரு பெரிய சேனையை அணிவகுத்து நின்ற வேளையிலே கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை பாதுகாப்பதற்காக அக்னி மயமான குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி அந்த பொல்லாத ஜனங்களிடமிருந்து எலிசா தீர்க்கதரிசியையும் அவன் வேலைக்காரனையும் பாதுகாத்தார். அப்படிதான் கர்த்தர் உங்களையும் பாதுகாக்கப் போகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அட்லீஸ்ட் கர்த்தருடைய 10 கட்டளைகளுக்காவது நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்துக்கொள்வார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் யாரை குறித்தும் எதை குறித்தும் நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரிடம் மாத்திரம் உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். அது போதும். அப்பொழுது தாவீது ராஜாவை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். அடுத்து தாவீது ராஜா சொல்கிறான், உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர்க்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கோழியை நீங்க பார்த்திருப்பீங்க. கோழி தன் குஞ்சுகளோடு இருக்கும் பொழுது கழுகோ பருந்தோ வானத்திலே பறந்து செல்கிற வேளையில அது தாழ பறக்கிற பொழுது அந்த பருந்து தன் குஞ்சுகளை கொத்தி கொண்டு போய்விடும் என்று சொல்லி கோழி என்ன செய்யும்? தன் 2 செட்டைகளையும் விரிவாய் திறந்து அந்த செட்டைகளுக்குள்ள 10 குஞ்சுகளாய் இருக்கட்டும், அதற்கு குறைவான குஞ்சுகளாய் இருக்கட்டும், அழகாய் அந்த செட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து அப்படியே அமர்ந்து கொள்ளும். அந்த பருந்து தன்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை, தன் குஞ்சுகளை கொன்றுவிடக்கூடாது என்று சொல்லி அருமையான தாய் போல அந்த கோழி தன் குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளும். அந்த பருந்து கிட்டே வரைக்க நினைக்கிற வேளையில் அது ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். உடனே குஞ்சுகள் பயந்து தாயின் செட்டைகளின் மறைவிலே ஓடி வந்து ஒளிந்து கொள்ளும். எனக்கன்பான தேவ ஜனமே, அதை போலதான் தாவீது ராஜா தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார் என்று சொன்ன தேவன் தன்னையும் கூட கர்த்தருடைய செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் என்று கேட்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படித்தானே பாதுகாத்தார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் மலையிலிருந்து மோசேயை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடமிருந்து
தப்பித்து செல்கிற வேளையிலே அந்த எகிப்து தேசத்தை விட்டு, அவர்கள் அடிமைகளாயிருந்த அந்த எகிப்து தேசத்தை விட்டு கர்த்தரால் மீட்கப்படுகிற வேளையிலே அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் முன்பாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் செய்தார். எதற்காக அவர் அப்படி செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக. அந்த பொல்லாத ராஜாவிடம் இருந்து, அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த பார்வோனிடம் இருந்து அவர்களை மீட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்காக கர்த்தர் அவர்களை கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து செல்வது போல கர்த்தர் பாதுகாப்பாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாக்கிறதோ, அதை போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் சட்டைகளின் மேல் தன் குஞ்சுகளை வைத்து பாதுகாப்பாய் பறந்து பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறதோ, அதுபோல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மோசேயின் தலைமையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பொல்லாத எகிப்து ஜனங்களிடமிருந்து பாதுகாத்து அவருடைய சட்டைகளின் மேல் அவர்களை சுமந்து கொண்டு வந்து கானான் தேசத்தில் சேர்த்தார். செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்தார். வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்து அவர்களை போஷித்து வழிநடத்தினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் தாகமாயிருந்த நேரங்களில் எல்லாம் கன்மலையை பிளந்து தண்ணீரை சுரந்து அவர்களை குடிக்கச் செய்தார். இப்படி அநேக அற்புதங்களை செய்தார். எதிரி அவர்களை தொடாதபடிக்கு, எதிரிகள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் நம்முடைய சட்டைகளின் மேல், நம்முடைய சிறகின் நிழலிலே அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆபத்து உங்களுக்கு நேரிடுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டார். தாவீது ராஜா எப்படி கூப்பிட்டானோ அதுபோல, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கண்மணி போல என்னை காத்தருளும், எங்களையும் கூட உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வைத்து காப்பாற்றும் என்று கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் கண்டிப்பாய் ஓடோடி வந்து உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை நம்முடைய சட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, இவ்வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் முடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை எப்பொழுதும் கூட பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? நல்லவர், சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய அன்பு பிள்ளைகளை உங்கள் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களின் நிமித்தமாய், சத்துரு மனிதர்கள் மூலமாய் கொண்டு வருகிற கவலைகள் சஞ்சலங்களின் நிமித்தமாய் தூக்கம் வராமல் ராத்திரி நேரங்களிலே வேதனையோடு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை, குறிப்பாக வயதானவர்களை, நோயாளிகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும் தகப்பன். அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்களை சுற்றி உடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் தகப்பன். தூதர்களை அனுப்பி அவர்கள் எங்கு சென்றாலும், படுத்திருந்தாலும், நடந்து தெரிந்தாலும், அவர்கள் அமர்ந்திருந்தாலும், அவர்களை சுற்றி தூதர்களின் கூட்டம் இருக்கும்படிக்கு கர்த்தர் நீர் அவர்களுக்காக மனம் இறங்கி உதவி செய்யும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆபத்து நேரங்களில் அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் உமை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் நீர் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் கண்மணி போல அவர்களை காத்து கொள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, உடைய அன்பு பிள்ளைகளின் சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க ராஜா. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமியின் நியாயாதிபதியை, நீர் எழுந்த பெருமைக்காரருக்கு பதிலளியும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி, உடைய அன்பு பிள்ளைகள் ஒரு தப்பும் செய்யாமல் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நின்று ஏளனம் பண்ணுகிறவர்கள் தலை குனியும்படியாய் அவர்களுக்கு முன்பாக உடைய அன்பு பிள்ளைகளுக்காக நீதியை சரிக்கட்டும் தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, அவர்கள் சிறையிருப்பை மாற்றி போடும் தகப்பன். அவர்கள் கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிந்து அந்த நோயின் கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு, அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம், அவர்கள் நிமிர்ந்து நடந்து துள்ளி கொதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியார் ஒரு அற்புதத்தை கட்டளையிடும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, வழக்கு வியாஜ்யங்கள்ல அப்பா உமக்கு கொடானுடைய சூத்திரம், நீரே வழக்காடி உடைய அன்பு பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அப்பா நிறைவேறும்படி செய்யும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி.
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.